திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு பகுதியில் உள்ள கொத்தனார் சந்து, விவேகானந்த நகர், டெலிபோன் காலனி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு வருவதாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட மக்கள் தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி கவுன்சிலர், பாஜக மன்ற உறுப்பினர் தனபாலன் அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட நிலையில் இனி அதிகாரிகளை நம்பப்போவதில்லை என்றும் மக்களின் குறைகளை தாமே தீர்க்கப் போவதாக தனபாலன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதாவது இந்த பகுதி பூரா ஸ்லம்பு ஏரியா, வசதி வாய்ப்பு குறையானவங்க அன்றாட வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு உணவுக்கு அவங்க வயிறார உணவு இருந்த முடியும். அப்படி போகக்கூடிய மக்கள் இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கை உடஞ்சி போய் இந்த கட்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த அக்கா ஒரு வாரம் ஆச்சுங்க அந்த கட்டு போட்டு. இதெல்லாம் மாநகராட்சி அதிகம் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தொட்டியிலே நான் என்ன பண்ண, பொதுமக்கள் நானும் சேர்ந்து தொட்டியை திறந்து குச்சி விட்டு குட்டியின் தண்ணியெல்லாம் இறக்கியிருக்கோம். இந்த நாளையிலேருந்து இனிமேல் ஒவ்வொரு பக்கம் எங்கெங்கே அடைப்பு ஏற்படுதோ மாநகராட்சி இந்த 14வது வார்டுக்குள்ள பொதுமக்கள் நானுமே இருந்து இனிமேல் அந்த வேலையை பார்க்கல முடியும். ஏன்னா 3 வருஷமாக சொல்லி பார்த்துட்டோம். மக்கள்கிட்ட வரி வாங்குறாங்க, வரி கட்ட ஒரு வருஷம் வரி கட்டுறதுக்கு சிரமமாகி போச்சு, கட்டாமல் விட்டா குழாய் அடைக்கிறாங்க. இது கந்து வெட்டி வசூல் பண்ற மாதிரி இன்னைக்கு மாநகராட்சி நிர்வாகம் இருக்கு. திராவிட மாடல் அரசு இருக்குது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.